வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியலில் பயிற்சி 1.1ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பயிற்சி 1.1ல் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், கீழ்காணும் தசம எண்களை அதற்கு அருகே உள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கொடுத்துருக்க தசம எண்ணுக்கு முழு எண்ணிற்கு முழுதாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், ஒரு எண் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ரெண்டாக பிரிப்போம் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா. ஒரு தசம எண் இருந்துச்சு அப்படின்னா புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறத முழு எண் பகுதினும் புள்ளிக்கு பின்னாடி இருக்கிறத என்ன சொல்லுவோம், தசம எண் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ முழு எண் பகுதிக்கு முழுதாக்குக அப்படின்னு என்ன அர்த்தம்னா புள்ளிக்கு முன்னாடி இருக்க எண் தான். ஓகேங்களா, அதுதான் முழு எண் பகுதி. அப்போ முழு எண் பகுதிக்கு முழுதாக்குக அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கொஷினில் இருக்கிறத அப்படியே எழுதிப்போம். இது முழு எண் எது அப்படின்னா புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறதா முழு எண். அப்போ நமக்கு என்ன இருக்குது, முழு எண் 8ன்னு இருக்குங்களா. அப்போ 8 அடிக்கோடி இட்டுக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க என்ன பார்க்குறோம். அடுத்து பக்கத்தில் என்ன இருக்குது, 7 இருக்குது. இந்த 7 5 விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்களா. ஸோ 7 எப்படி இருக்குது, 5 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்றை கூட்டணும். அப்போ அடிக்கோடிட்டு இருக்கிறது எது, 8 அடிக்கோடிட்டு இருக்கோங்களே. அப்போ அடுத்த எண் என்னவா இருக்குது, 7ன்னு இருக்குது. 5 அடுத்த எண் அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த எண் 5 அல்லது 5 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டணும். அதுவே குறைவாக இருந்துச்சு, இப்போ 4, 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் ஆன்சர் எழுதிடுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு 7ன்னு இருக்குது. அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த எண் 7ன்னு இருக்குது. அப்போ 7 அப்படிங்கிறது 5 விட பெருசு. அப்போ என்ன பண்ணணும், அடிக்கோடிட்டோட ஒன்று கூட்டணுங்களா. அப்போ 8ஓட ஒன்று கூட்டணும் அப்படின்னா 9ங்கிறத சரியான விடை. இப்போ இதோட மதிப்பு 9. அடுத்த ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 26.01ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, 26.01 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணும், முழு எண் பகுதியை இது அடிக்கோடிடணுங்களா. இங்கே முழு எண் பகுதி அப்படிங்கிறது எது அப்படின்னா முழு எண்ணா 26 தான் முழு எண். அப்போ 26 அடிக்கோடிட்டாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த எண் பார்க்கணுங்களா. அடுத்த எண் இங்கே என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. அப்போ 0 அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா 5 விட சின்னது. 0 அப்படிங்கிறது என்னது, 5 விட சின்னது. அப்படிங்கிறனால அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் நம்மளோட ஆன்சர். அப்போ என்ன இருக்குது, 26 தான் இதோட மதிப்பு. அடுத்து மூணாவது கேள்வி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 69.48 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், முழு எண் பகுதி அடிக்கோடிடுவோங்களா. இங்கே முழு எண் எது அப்படின்னா 69. அப்போ 69 அடிக்கோடிட்டாச்சு. அடிக்கோடிட்டு எண்ணுக்கு அடுத்த எண் பார்க்கணுங்களா. ஸோ அடுத்த எண் இங்கே என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்போ 4 5 விட என்னது, சின்னது. அப்போ 5 விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் நம்மளோட ஆன்சர். 5 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டணும். அப்போ இங்கே சின்னதாக இருக்கனால அடிக்கோடிட்ட எண் என்னது, 99ங்களா, அது வரைக்கும் நம்மளோட ஆன்சர். அடுத்த இதில் 4வது ஒன்று பார்க்கலாம். ஸோ 4வது ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 103. ஸோ இங்கே என்ன இருக்குது, 103.72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க கொஷின் இருக்கிறது அப்படியே எழுதுவோம். ஸோ முழு எண் முழுதாக்குகன்னு கொடுத்தனால முழு எண் பகுதியை அடிக்கோடிட்டு போங்களா. அப்போ முழு எண் பகுதி என்ன, 103. அப்போ அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த எண் பார்க்கணுங்களா. இங்கே என்ன இருக்குது, 7ன்னு இருக்குது. அப்போ இந்த 7 5 விட என்னது, பெருசு. அப்போ 7 5 விட பெருசு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டணுங்களா. அடிக்கோடிட்ட எண் நமக்கு என்னது, இங்கே 103. அப்போ 103ஓட ஒன்று கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 104. அப்போ இதோட விடை 104. அடுத்து 5வது கேள்வி என்ன இருக்குது பாருங்கள், 49.84 அப்படின்னு இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், முழு எண் பகுதியை அடிக்கோடிடணும். அப்போ முழு எண் பகுதி என்னது, 49ங்கிறது முழு எண். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண் பார்க்கணுங்களா, அடிக்கோடிட்ட அடுத்த எண் பார்க்கணுங்களா. அப்போ என்ன இருக்குது, இங்கே 8ன்னு இருக்குது. அப்போ 8 5 விட பெருசாக சின்னதா அப்படின்னா 8 என்னது, 5 விட பெருசு. அப்போ என்ன பண்ணணும், அவள் பெருசாக 5 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டணுங்களா. அப்போ 49ஓட ஒன்று கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 50ன்னு வரும். ஸோ அப்போ நம்மளோட மதிப்பு 50. அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம். 101.35 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் முழு எண் பகுதி எது அப்படின்னா 101. அப்போ அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த எண் பார்க்கணுங்களா. இங்கே அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த எண் என்ன, 3. அப்போ இந்த 3 எதோட ஒப்பிடணும், 5ஓட ஒப்பிடணும். 5ஓட ஒப்பிடும்போது என்னது, 3 5 விட சின்னது. அப்போ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் நம்மளோட ஆன்சர்னு சொன்னாங்களா.
அப்போ இதோட ஆன்சர் 101 தான். ஒருவேளை இங்கே 3 இல்லாமல் ஒருவேளை 8ன்னு இருந்துச்சு அப்படின்னா 5 விட பெருசுங்கனால 101ஓட ஒன்று ஆட் பண்ணி 102 அப்படின்னு போடுவோம். இங்கே சின்னது அப்படிங்கனால அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் தான் நம்மளோட மதிப்பு. அடுத்து இதில் 7வது கணக்கு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 39.814 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், முழு எண் பகுதி அடிக்கோடிடுவோங்களா. அப்போ முழு எண் பகுதி என்னது, இங்கே 39. இங்கே முழு எண்ணு கொடுத்தனால நம்ம முழு எண் பகுதி அடிக்கோடிடுறோம். அதுவே 10ல் 1னா 10ல் 1 அடிக்கோடணும். அது ஒரே தசம எண்ணுன்னா அப்போ 1 தசம பாயிண்ட்டுக்கு புள்ளிக்கு அப்புறம் இருக்க முதல், அது இரண்டாம் இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னா ரெண்டாவது, மூணாவதுன்னா அவங்களே கொஷினில் கொடுத்துருவாங்க. நம்ம முழு எண் கொடுத்ததுனால இந்த கேள்வி ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், முழு எண் பகுதியை அடிக்கோடிடுறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 39 அப்படிங்கிறது நம்மளோட முழு எண்ணுங்களா. அப்போ அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த எண் பார்ப்போங்களா. அடுத்த என்ன இருக்குது, 8ன்னு இருக்குது. 8 வந்து 5 விட என்னது பெருசு. அப்போ அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டணுங்களா. அப்போ அடிக்கோடிட்ட எண் என்ன, 39. அப்போ 39ஓட ஒன்று கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 40. அப்போ இதோட ஆன்சர் 40. அடுத்து 8வது கேள்வி, 1.23 இருக்குங்களா. இதில் முழு எண் பகுதி என்ன, 1. ஸோ அப்போ 1 அடிக்கோடிட்டாச்சு. அடிக்கோடிட்ட அடுத்த எண் என்ன பார்ப்போங்களா. அடுத்த எண் என்ன, 2ன்னு இருக்குது. 2 வந்து என்னது, 5 விட சின்னது. 2 வந்து 5 விட சின்னது. அப்போ என்ன ஆகும், அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் நம்மளோட ஆன்சருங்களா. அப்போ 1 தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து 2வது கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்த 2வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் தசம எண்களை கொடுக்கப்பட்ட இட மதிப்பிற்கு முழுதாக்குக. ஸோ கொடுத்துருக்க தசம எண்ணை என்ன இடத்துக்கிட்ட முழுதாக்க சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 5.992க்கு 10ல் 1ஆம் இடம். ஸோ 5.992க்கு 10ல் 1ஆம் இடத்துக்கு முழுதாக்குக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எண்ணை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்லைன் பண்ணிப்போம். அப்போ 5.992ல் 10ல் 1 என்னது அப்படின்னா 9ங்கிறத ஏன்னா நமக்கு தெரியும் 5.992னா புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது நம்மளோட ஒன்றுக்கள், புள்ளிக்கு அடுத்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது 10ல் 1, ரெண்டாவது இருக்கிறது வந்து 100ல் 1, மூணாவது இருக்கிறது வந்து 1000ல் 1 அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா. அப்போ கொஷினில் 10ல் 1ஆம் இலக்கம் அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளோட 10ல் 1 என்னது, இந்த 9 அப்படிங்கிறது. அப்போது அடிக்கோடிட்டது எண்ணுக்கு அடுத்த எண் பார்ப்போங்களா. அடுத்த எண் என்ன இருக்குது, 9ன்னு இருக்குது. அப்போ 9 5 விட பெருசாக சின்னதா அப்படின்னு பார்க்கணுங்களா. அப்போ 9 அப்படிங்கிறது 5 விட என்னது நமக்கு பெருசு. அப்போ அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டணுங்களா. அடிக்கோடிட்ட எண் என்ன, 9. 9ஓட ஒன்று கூட்டினா 10 ஆகிடும். மீதி 1, 5 + 1 6. இங்கே ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கனால நம்மளோட ஆன்சர் என்ன, 6.0 அப்படிங்கிறது நம்மளோட விடை. இதோட மதிப்பு 6.0. இதில் 2வது சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்து 2வது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 21.805க்கு 100ல் 1ஆம் இடம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 21.805க்கு 100ல் 1 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ புள்ளிக்கு அடுத்து இருக்க ஃபஸ்ட்டு 1 10ல் 1, ரெண்டாவது ஒன்று தான் என்னது 100ல் 1க்கு என்ன பண்ணணும், முழுதாக்கணுங்களா. அப்போ 100ல் 1 நமக்கு வந்து இங்கே 0ன்னு இருக்குது. அப்போ எது அடிக்கோடிட்டோமோ அதுக்கு அடுத்து எண் பார்க்கணுங்களா. அது 5ஓட இது பண்ணுவாங்களா. அப்போ 5ஓடு நம்ம ஒப்பிடும் போது இது என்னவா இருக்குது, 5க்கு சமமாக இருக்குது. 5க்கு சமமாகவோ 5 விட அதிகமாக வந்து என்ன பண்ணுவோம், அடிக்கோட்டிட்ட எண்ணோட ஒன்று கூட்டுவோங்களா. அப்போ 0, இங்கே அடிக்கோட்டிட்ட என்னென்னா 0, 0ஓட ஒன்று கூட்டினா 1. அப்போ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 21.81ங்கிறது தான் சரியான விடை. ஸோ அடுத்து இதிலே 3வது சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதில் 3வது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 35.0014க்கு 1000ல் 1ஆம் இடத்துல முழுதாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், கொடுத்த கேள்வி ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிப்போம். அப்போ 35.0014 இல்லை 1000ல் 1ஆம் இடம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ புள்ளிக்கு அடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிறது 10ல் 1, ரெண்டாவது இருக்கிறது 100ல் 1, மூணாவது இருக்கிறது என்னது 1000ல் 1. அப்போ 1000ல் 1 அடிக்கோடிட்டாச்சு. அடுத்து இருக்கக்கூடிய எண்ணு பார்ப்போங்களா. அடுத்து இருக்க எண் 5 விட பெருசாகும், 5 அல்லது 5 விட பெருசாக இருக்கான்னு பார்க்கணுங்களா. ஆனால் இங்கே எப்படி இருக்குது, இது 4ன்னு இருக்குது. 4 5 விட சின்னது அப்படிங்கிறனால அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் நம்மளோட ஆன்சர். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டி அது வரைக்கும் எழுதுவோம். இங்கே என்ன இருக்குது, சின்னதாக இருக்கனால அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 3வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
கீழ்காணும் தசம எண்களை ஒரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ஒரு தசம இடத்திருத்தம் அப்படின்னு என்னென்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு இலக்கம் மட்டும் இருந்தால் போதும். கொஷினில் ஒருன்னு கொடுத்துட்டா ஒன்றுன்னு அர்த்தம், இருன்னு கொடுத்தா ரெண்டுன்னு அர்த்தம், மூன்று அப்படின்னா மூணு புள்ளிக்கு அடுத்து உள்ள மூணாவது இலக்கம் வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு அர்த்தம். இங்கே நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தசம இடத்திருத்தமாக மாற்றுகன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ முதல் கேள்வி அப்படியே எழுதிக்கலாம், 123.37 புள்ளிக்கு அப்புறம் ஒரு தசம எண் இருந்தால் போதுங்களா. அப்போ என்ன பண்ணணும், புள்ளிக்கு அடுத்து இருக்க முதல் எண்ணை அடிக்கோடிட்டுக்கணும். ஒருவேளை இங்கே இரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து இருக்க ரெண்டாவது, ஒருவேளை இங்கே ஒன்றுக்கு பதிலாக ஒருன்னு கொடுக்காம இங்கே வந்து மூன்று அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மூணாவது இலக்கம் வந்து அடிக்கோடிட்டுப்போம். ஸோ இப்போ இங்கே அடிக்கோடிட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், அடிக்கோடிட்ட அடுத்த எண் வந்து 5 விட பெருசாக சின்னதா அப்படின்னு பார்ப்போங்களா. இங்கே 7ன்னு இருக்குது, 7 வந்து என்னது 5 விட பெருசு. அப்போ 5 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டுவாங்களா. அப்போ 123 அப்படியே வரும். ஸோ அடிக்கோடிட்ட எண் என்ன 3, 3ஓட ஒன்று கூட்டணும் அப்படின்னா 4ன்னு வந்துடும். அப்போ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 123.4 தான் சரியான விடை. அடுத்து இதில் ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, 19.99ன்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னது, புள்ளிக்கு அப்புறம் முதல் இலக்கத்தை அடிக்கோடிடணும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ புள்ளிக்கு அடுத்து முதல்ல இருக்கிறத அடிக்கோடிட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது இருக்கிறத பார்ப்போங்களா. ரெண்டாவது இருக்கிறத 9ஓட ஒப்பிடணும். அப்போது 9 வந்து என்னது 5 விட பெருசா சின்னதான்னு பார்க்கணுங்களா. அப்போ ஒப்பிடுறோம். அப்போ 9 வந்து என்னது 5 விட பெருசாக இருக்கறனால அடிக்கோடிட்ட எண்ணோட என்ன பண்ணுவோம், ஒன்று கூட்டணும். அப்போது 19.9ங்களா. அப்போ அடிக்கோடிட்ட எண் 9க்கு நேராக ஒன்று கூட்டணும் அப்படின்னா ஸோ 9 + 1 என்ன ஆகிடும் 10 ஆகிடும். மீதி 1 9 + 1 10, மீதி 1 1 + 1 2. ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கனால புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 20.0 தான் நம்மளோட ஆன்சர். 20.0 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து இதில் மூணாவது ஒன்று பார்க்கலாம். 910.546 இருக்குது. நம்ம கொஷினில் ஒரு தசம எண் இடத்திருத்தமாக மாற்றுக்கன்னு கொடுத்ததுனால புள்ளிக்கு அடுத்திருக்கக்கூடிய முதல் இலக்கத்தை அன்லைன் பண்ணிப்போம். இருன்னு கொடுத்தா ரெண்டாவது இலக்கத்தை அன்லைன் பண்ணணும், மூன்றுன்னு கொடுத்தா மூணாவது இலக்கத்தை அன்லைன் பண்ணணும். முழு எண்ணா புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறத அன்லைன் பண்ணணும். அப்போது இங்கே 5 அன்லைன் பண்ணிப்போங்களா. அடிக்கோடிட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த எண் 5 விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு ஒப்பிடணுங்களா. என்ன இருக்குது 4ன்னு இருக்குது. 4 வந்து எப்படி இருக்கும், 5 விட சிறிய எண். 5 விட சிறிய எண் அப்படிங்கிறதுனால என்ன ஆகிடும், நமக்கு அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் தான் நம்மளோட ஆன்சர். அப்போ என்ன ஆன்சர் 910.5ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஆனால் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 910.6ன்னு கொடுத்துருப்பாங்க. அது சரியான விடை இல்லை, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 910.5ங்கிறது தான் சரியான விடை. அடுத்து நாலாவது கேள்வி பார்க்கலாம். ஸோ நாலாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் தசம எண்களை இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக. இரு அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒன்றுன்னா புள்ளிக்கு அடுத்து இருக்குதுன்னு பார்த்தோங்களா. புள்ளிக்கு அடுத்து இருக்க முதல் இலக்கம் பார்த்தோம். இரு அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து இருக்க ரெண்டாவது இலக்கம். அதுவே 3 அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து இருக்க மூன்றாவது இலக்கம்னு பார்த்தோங்களா. ஸோ அப்போ இரு அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறத எழுதுவோம். 87.755. கொஷினில் இரு தசம எண் இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் இருக்க ரெண்டாவது இலக்கத்தை அடிக்கோடிடணும்னு அர்த்தம். அது வரைக்கும் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அடிக்கோடி இட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அடுத்து நமக்கு அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த எண் பார்ப்போங்களா. அடுத்த எண் எதோட ஒப்பிடுவோம், 5ஓட ஒப்பிடுவோம். ஸோ அடுத்த எண் இங்கே என்ன இருக்குது 5ன்னு இருக்குது. 5 வந்து என்னவா இருக்குது 5க்கு சமமாக இருக்குது. 5க்கு சமமாகவோ அல்லது பெருசாவோ இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டுவாங்களா. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் அப்படியே தான் வரும். அப்போ 87.7 எழுதிக்கலாம். 5ஓட ஒன்று கூட்டினா என்ன ஆகிடும் 6ன்னு ஆகிடும். அப்போ இதோட விடை என்ன அப்படின்னா 87.76 அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். 301.513 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுகன்னு கொடுத்ததுனால புள்ளிக்கு அடுத்து இருக்க ரெண்டாவது இலக்கமே அடிக்கோடிட்டுப்போம். ஸோ அடுத்தது இருக்கிறத பார்க்கணுங்களா. அடுத்து இங்கே என்ன இருக்குது 3ன்னு இருக்குது. 3 வந்து 5 விட பெருசாக சின்னதா அப்படின்னா 3 வந்து 5 விட சின்னது. அப்போ சின்னது அப்படின்னா என்ன வரும், எதுவுமே பண்ண மாட்டோம். பெருசாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டுவோம். சின்னது அப்படிங்கிறனால அடிக்கோடிட்ட எண்ணோட எழுதுறது தான் நம்மளோட ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 301.51ங்கிறது தான் சரியான விடை. அடுத்து மூணாவது கேள்வி பார்க்கலாம். 79.997.
இதில் இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுகன்னு கொடுத்தனால இரு அப்படின்னா ரெண்டாவது இலக்கத்தை அடிக்கோடிடணுங்களா. அப்போ ரெண்டாவது இலக்கம் நமக்கு 9 இருக்குது, அது அடிக்கோடிட்டாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்து என்ன 5ஓட ஒப்பிடணுங்களா. 7ன்னு இருக்கு, 5ஓட ஒப்பிடும் போது 7 தான் என்னது பெருசு, 5 வந்து சின்னது. அப்போ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டணுங்களா. அப்போ 79.99 அடிக்கோடிட்ட எண் இந்த 9 தான். இந்த 9ஓட ஒன்று கூட்டுறோம். அப்போ 9 + 1 10, மீதி 1 9 + 1 10, மீதி 1 9 + 1 10, மீதி 1 8, 7 + 1 8. ஸோ 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குன்னா நாமளும் புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ என்ன வருது 80.00 தான் நம்மளோட விடை. இதோட மதிப்பு 80.00. அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம். கீழ்காணும் தசம எண்களை 3 தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னு என்ன அர்த்தம். 3 தசம அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து இருக்க 3வது இலக்கத்தை அடிக்கோடிடணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24.4003ங்களா. இங்கே 3 தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3வது இலக்கத்தை அடிக்கோடிடணும். அப்போ புள்ளிக்கு அடுத்து இருக்க முதல் ஒன்று 10ல் 1, ரெண்டாவது இருக்கிறது 100ல் 1, மூணாவது இருக்கிறது என்னது 1000ல் 1. இந்த 1000ல் 1 அடிக்கோடிடுறோம். ஸோ அடிக்கோடிட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன பார்ப்போம், அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்து என்ன 5ஓட ஒப்பிடுவோங்களா. இப்போ இங்கே 3 அப்படிங்கிறது 5ஐ விட என்னது சிறிய எண், 5ஐ விட சிறிய எண். அப்போ சிறிய எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் தான் நம்மளோட ஆன்சருங்களா. அப்போ 24 அடிக்கோடிட்ட எண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்படியே எழுதிப்போம். ஒருவேளை இங்கே அடிக்கோடிட்ட எண்ணுக்கு விட அடுத்த எண் வந்து 5 அல்லது 5ஐ விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒன்று அடிக்கோடிட்ட எண்ணோட கூட்டுவாங்களா, இல்லைன்னா அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் அப்படியே எழுதிப்போம். அப்போ இதோட விடை என்ன அப்படின்னா 24.400 தான் இதோட மதிப்பு. அடுத்து 2வது கேள்வி, 1251.2345 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ 3 தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ புள்ளிக்கு அப்புறம் என்ன வரணும், 3 இலக்கம் வரணும். அப்போ 3வது இலக்கம் என்ன 4 அடிக்கோடிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம், அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த எண் பார்ப்போங்களா. அடுத்த எண் எதோட ஒப்பிடுவோம், 5ஓட ஒப்பிடுவோம். 5க்கு இது என்னவாக இருக்கும், சமமாக இருக்குங்களா. அப்போது சமமாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே எழுதிட்டு, ஸோ 5ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டுவாங்களா. இப்போ இங்கே அடிக்கோடிட்ட எண் 4, அப்போ 4ஓட ஒன்று கூட்டினா என்ன வந்துடும் 5ன்னு வந்துடும். அப்போ அதோட விடை 1251.235 அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து 3வது கேள்வி, 61.0023 அப்படின்ட்டு இருக்குங்களா. இப்போது இதில் என்ன பண்ணும், 3 தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னா புள்ளிக்கு அடுத்திருக்க 3வது இலக்கமாக அடிக்கோடிடணும். அடிக்கோடிட்டதுக்கப்புறம் அடுத்த எண் பார்க்கணுங்களா. அடுத்த எண் எதோட ஒப்பிடணும், 5ஓட ஒப்பிடணும். அப்போ 5ஓட ஒப்பிடும்போது 0ங்கிறது என்னது 5ஐ விட சிறிய எண். அப்போ சிறிய எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணோட என்ன பண்ணுவோம், அப்படியே எழுதுவோம். பெரிய எண் 5ஐ விட பெருசாக இருந்துச்சு என்ன பண்ணுவோம், அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டுவாங்களா. அப்போ இங்கே சிறுசாக இருக்குது, அப்போ அடிக்கோடிட்ட எண்ணெய் வரைக்கும் முன்னாடி இருக்கிறது அப்படியே எழுதுகிறோம். அப்போ 61.002 அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ பயிற்சி 1.1 இருக்க எல்லா கணக்கும் முடிச்சாச்சு. இந்த கணக்குகளில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஸோ இப்போ 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி போடுற சம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.